ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா பெஸ்ட் அக்ரோ பிராண்டில் இருந்த மாஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு பூச்சிக்கொல்லியை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பூச்சிக்கொல்லியில் டெக்னிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது நோவல் யூரான் 5.25%, எமாவிட்டின் பென்சோயிட் 0.9% எஸ்சி ஃபார்மெட்டில் இருக்குது. அதாவது சஸ்பென்ஷன் கான்சன்ட்ரேட் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஒரு திக்கான சொல்யூஷனாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஒரு இன்செக்டிசைடாக இருந்தாலுமே இதை வந்து நம்ம முடிஞ்ச அளவு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மருந்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த பாட்டிலை வந்து ஷேக் பண்ணி யூஸ் பண்ணோம். ஸோ எதனால் அப்படின்னா இந்த எஸ்சி ஃபார்முலேஷனில் இருக்கக்கூடிய எல்லா கெமிக்கலுமே யூஸ் பண்ணாமல் வச்சுருந்துருக்கும் போது இதில் இருக்கக்கூடிய மூலக்கூறும் இதை மேக் பண்ணுறதுக்காக கலந்த அட்ஜுவன்ஸும் பிரிஞ்சு தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஷேக் பண்ணிட்டு யூஸ் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா அட்ஜுவன்ஸ் மட்டும் தனியாக வரும். ஸோ அது வந்து பலனளிக்காது. நெக்ஸ்ட் இந்த பூச்சிகளை ஸ்ப்ரே பண்ணுற மூலயமா எந்த மாதிரியான புழுக்கள் பூச்சிகளை அழிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு பயிராக இருந்துச்சாலும் அந்த பயிரில் ஏற்படக்கூடிய தண்டு புழுக்கள், காய் புழுக்கள், மொட்டு புழுக்கள் இந்த மாதிரி எல்லா வகையான புழுக்களையுமே அழிக்கலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கத்திரி, வெண்டை, பாகற்காய் போன்ற பயிர்களில் ஏற்படக்கூடிய காய் புழுக்களாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா மல்லி, முல்லை போன்ற பயிர்களில் ஏற்படக்கூடிய மொட்டு புழுக்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான புழுக்கள் அழிக்கிறதுக்கு நம்ம பிரத்யேகமாக பயன்படுத்தலாம். அண்ட் இது இல்லாமல் வைரமுது அந்து பூச்சின்னு குறிப்பிடக்கூடிய டைமண்ட் பேக் மொத்தம் அழிக்கலாம். அண்ட் இது இல்லாமல் சக்கிங் பெஸ்ட், அதாவது சாரஞ்சம் பூச்சின்னு பார்க்கும்போது த்ரிப்ஸுக்கும் ஏபிட்ஸுக்கும் இது வந்து பார்ஷியலாக கேட்கும். அதாவது ஹெவி இன்ஃபெஸ்டேஷன் ரொம்பவே தீவிரமாக பரவிருக்கக்கூடிய சூழலில் இருக்கும் பட்சத்தில் இது வந்து கேட்காது. செடிக்கு ஓரிரு அஸ்வினி பூச்சி தாக்குதலோ இல்லைனா வால்பேன் தாக்குதலோ ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் இது வந்து கண்ட்ரோல் கிடைக்கும். ஸோ ரொம்பவே தீவிரமாக பரவிருக்கக்கூடிய சூழலில் இது வந்து நம்ம இதுக்காக பிரத்யேகமாக பயன்படுத்த முடியாது. நெக்ஸ்ட் இதோட டோசேஜ் பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 1.5 ml 2 ml வரை பயன்படுத்தலாம். அதாவது நார்மலாக பயன்படுத்தும் பட்சத்தில் 1 லிட்டர் தண்ணிக்கு 1.5 ml பயன்படுத்தினாலே போதும். அதாவது ப்ரிவென்டிவ் மெஷராகவோ இல்லைனா புழுக்கள் தாக்குதல் ஓரிரு புழுக்கள் மட்டுமே ஏற்படக்கூடிய சமயத்தில் இது புழுக்கள் வந்து அதிக அளவு காணப்படும் பட்சத்தில் 2 ml இல்லைனா 2.5 ml கூட பயன்படுத்தலாம். ஆனால் இந்த 2.5 ml அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ப்ரே மட்டும் நம்ம கொடுக்குறதுக்கு பயன்படுத்துகிறது நல்லது. அதாவது மற்ற பூச்சிக்கொல்லிகளுக்கு புழுக்கள் அழியாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த ரெசிஸ்டன்ட் புழுக்களை வந்து நம்ம அழிக்கிறதுக்கு. ஸோ அந்த 2.5 ml அப்படிங்கிற டோசேஜ் வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே தான் கொடுக்கணும். தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்பட்டு பயிர்களில் இலைகள் எல்லாம் கருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு நார்மலாக பயன்படுத்தும் போது 1 லிட்டர் தண்ணிக்கு 1.5 ml பயன்படுத்துறது பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் அப்படி 1.5 mlக்கு புழுக்கள் வந்து அதிக அளவு காணப்படும் பட்சத்தில் நீங்கள் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml பயன்படுத்தலாம். 2.5 ml அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ரேராக பயன்படுத்துறது தான். நெக்ஸ்ட் இதோட ஸ்ப்ரேயிங் இன்டர்வல்னு பார்க்கும்போது புழுக்கள் தாக்குதல் ரொம்பவே அதிகமாக காணப்படும் பட்சத்தில் 5 நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம். ஸோ இதுவே புழுக்கள் தாக்குதல் அதிக அளவு காணப்படாமல் ரேராக தான் காணப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரிவென்டிவ் மெஷராக தொடர்ச்சியாக பயன்படுத்தணும் அப்படின்னா 1 வாரத்துலேருந்து 10 நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதோட கம்பல்சரின்னு பார்க்கும்போது இந்த பூச்சிகளை வந்து மற்ற எந்த ஒரு உரங்கள் கூடயோ இல்லைனா மைக்ரோநியூட்ரியன் கூடயோ இல்லைனா பிளான்ட் குரோத் ரெகுலேட்டர்ஸ் கூடயோ சேர்த்து பயன்படுத்தலாம். அதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் இன்செக்டிசைடு பார்க்கும்போது இன்செக்டிசைடு வந்து இதில் நம்ம குறிப்பிட்டிருக்கு வந்து புழுக்களுக்கு பயன்படுத்தக்கூடியது சிறப்பாக குறிப்பிட்டுருக்கோம். ஸோ அதனால் சாரஞ்சம் பூச்சிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பூச்சிகளை சேர்த்து பயன்படுத்தலாம். ஸோ புழுக்களுக்குன்னு பார்க்கும்போது இது கூட சேர்த்து பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. அண்ட் ஃபங்கசைடுன்னு பார்க்கும்போது இது கூட எந்த ஒரு பூஞ்சானக்குள்ளியாக இருந்தாலும் சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் நெக்ஸ்ட்டு இதோட அப்ராக்சிமேட்டான ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 1/2 லிட்டரோட விலை வந்து 950 ரூபாயிலேருந்து 1100 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1 லிட்டர் வந்து 1800 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய்க்குள்ளான விலையிலையும் ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு பூச்சிக்கொல்லியை பற்றி தெரிஞ்சு நினச்சிங்கன்னா அந்த பூச்சிக்கொல்லியோட பேரையோ இல்லைனா டெக்னிக்கோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட செகண்ட் சேனலான அக்ரியோ ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ண அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரியோ ஷார்ட் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.